கடல் பகுதியில் தத்தளிக்கும் ஆசிய அகதிகளை மீட்கும் நடவடிக்கையில் அமெரிக்காவின் கண்காணிப்பு விமானங்கள் ஈடுபட்டுள்ளன. சமீப காலமாக வங்காளதேசம், மியான்மர் நாடுகளைச் சேர்ந்த 3000த்திற்கும் அதிகமானோர் சட்டவிரோதமான முறையில் இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து நாடுகளில் கடற்கரையோர எல்லைகளுக்குள் வந்துள்ளனர். இவர்களில் 2600க்கும் மேற்பட்டோர் இன்னும் கடலில் தத்தளிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அகதிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஆசியாவைச் சேர்ந்த 17 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நேற்று நடந்தது. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் ஐநா மனித உரிமை கமிஷன், ஐநா அகதிகள் முகமை உள்ளிட்ட அமைப்புகளில் இருந்தும் பங்கேற்றனர். மியான்மர், மலேசியா, இந்தோனேஷியா நாடுகளின் சார்பில் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மட்டுமே கலந்து கொண்டனர். To address the immediate humanitarian situation of stranded migrants. Second, to combat the long-term problem of people smuggling and human trafficking to prevent further irregular movements. And third, to address the root causes from origin. தெற்காசிய கடல் பகுதியில் தத்தளிக்கும் ஆயிரக்கணக்கான அகதிகளின் உயிரை காப்பாற்ற அமெரிக்கா தயாராக உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரான அன்னே ரிச்சர்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்க கண்காணிப்பு விமானங்கள் தாய்லாந்து கடல் பகுதியில் அகதிகளை கண்டுபிடித்து மீட்க அனுமதி அளிப்பதாக தாய்லாந்து துணை பிரதமர் தனாசிக் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அமெரிக்காவின் கண்காணிப்பு விமானங்கள் தாய்லாந்து கடல் பகுதியில் தத்தளிக்கும் அகதிகளை கண்டறிந்து மீட்கும் முயற்சியில் இறங்கியுள்ளன. ஜெனிஃபர் டேனியல், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.